மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையப் போகின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். தனஸ்தானம் வலுத்து இருக்கின்றது. முதல்ல நமக்கு பொருள் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேறு சிக்கல் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த பொருளை கொண்டு சரி செய்து கொள்ளலான்றது தான் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. எப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வந்துட்டாரோ விரய பாவம் வலுத்து இருக்கின்றது. ஏதாவது செலவு வந்து கொண்டே இருக்கும். அந்த செலவை சமாளிப்பதற்கு இப்போது உங்களுக்கு சாதகமான காலம் இருக்கிறது. தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அடுத்ததாக ராசிநாதன் செவ்வாய் அவர் 5ஆம் பாவத்துல இருக்கிறது சிறப்பு. அவர் சூரியனுடைய வீட்டுல இருக்கார். வீடு கொடுத்த சூரியன் அவருக்கு 11ஆம் இடத்துல தன்னுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். புத்திசாலித்தனம் இருக்கும், பண வரவு இருக்கும். அதை கொண்டு உங்களுடைய சிக்கல் பிரச்சனை, உங்களுடைய குடும்ப செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் மிக சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியும். சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 7ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து ராசியை பார்க்கிறார். அது நல்ல விஷயம். குருவுடைய பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஏற்படும். அது முடிஞ்ச பிறகு 9, 10ஆம் இடத்துல இந்த வாரத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும். இதுவும் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு துறையில இன்னமும் பொருளை எப்படி ஈட்டுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அதை முயற்சித்து செய்து பலனை இந்த வாரத்துல நீங்க தாராளமாக அடையலாம். இந்த வாரத்துல ஏகாதசி விரதம் இருக்கிறது, பிரதோஷ விரதம், பௌர்ணமி, சிரவண விரதம், முக்கியமான விசேஷ விரத நாட்கள் வருகிறது. இந்த விரத நாட்கள்ல எல்லோருமே அவரவர்களால் முடிந்த நாட்களை அனுஷ்டித்து நற்பலனை பெறலாம்.